வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ட்ரேட் ஆஃப் எப்போ நம்ம ஒரு 2 பொருள்களை வந்து ஒரு 2 கம்பெனிக்கு நடுவில் ட்ரேட் பண்ணுவோம், எந்த டைமில் பண்ணால் அட்வான்டேஜாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கிளியராக இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ட்ரா பிபிஎஃப்க்கு வரையலாம். ஃபஸ்ட்டு 20 and 30. ஸோ இங்கே நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பிளேட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கலாம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் கப்ஸ் வைக்கலாம். இட்ஸ் ரைட் இங்கே 10, 20 and 30. ஸோ ஓகே, இப்போ இங்கே வந்து 2 கம்பெனிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஏக்கு வந்து நம்ம பிபிஎஃப் வரையலாம். வந்து கம்பெனி ஏ. ஓகே, தென் கம்பெனி பியோட பிபிஎஃப் வந்து $14. ஓகே ஓகே ஸோ இது வந்து கம்பெனி பி. ஸோ இங்கே பேசிக்கலி என்ன நடக்குது, கம்பெனி ஏவால் வந்து 30 பிளேட்ஸ் அதிகபட்சமாக பண்ண முடியும் அண்டு 10 கப்ஸ் பண்ண முடியும். அண்டு கம்பெனி பியால் வந்து 30 கப்ஸ் அதிகமாக பண்ண முடியும் அண்ட் 10 பிளேட்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பிபிஎஃப் ஃபார் போத் திஸ் கம்பெனிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்று பார்க்க முடியும். முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இங்கே வந்து நம்ம 10 பிளேட் பண்ண ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பெனி ஏக்கு முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஏ கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 30 பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 30 பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, கப்ஸு 10 கப்ஸை விட வேண்டியதாக இருக்குது. 10 கப்ஸ். ஸோ அப்போ நம்ம 1 பிளேட் பண்ணுறதுக்கு 1 into 10/30 which is equal to 1/3 கப்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு பிளேட் பண்ணணும்னா, கம்பெனி ஏ வந்து ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 1/3 கப்ஸை நம்ம விடணும். ஸோ இப்போ வந்து இதே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் 1 பிளேட். இப்போ நம்ம 1 கப்பு பார்க்கணும். 1 கப் எவ்வளோ, 1 கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிளேட் விட்டு கொடுக்கணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதை அப்படியே இங்கே எடுத்துக்கலாம். அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இந்த இடத்துல நான் அப்படி எழுதுறேன். 10 கப்ஸுக்கு வந்து 30 பிளேட்ஸை விடணும். அப்போ 1 கப்புக்கு 1 into 30/10. ஸோ 3 பிளேட்ஸ். ஸோ கம்பெனி ஏ வந்து ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 1/3 ஆஃப் கப்ஸை விட்டு கொடுக்கணும். அண்ட் 1 கப் பண்ணணும்னா 3 பிளேட்ஸை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் குட்ஸ் இன் கம்பெனி ஏல. இப்போ நம்ம கம்பெனி பிக்கு வரலாம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் கம்பெனி பி. ஸோ இப்போ பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பிக்கு வந்து 10 பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா 10 பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் எவ்வளோ, 30 கப்ஸை விட வேண்டியதாக இருக்குது. 30 கப்ஸ். அப்போ 1 பிளேட் பண்ணணும்னா 1 into 30/10 which is equal to 3 கப்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம், கம்பெனி பி வந்து 1 பிளேட்டு மேனுஃபேக்சர் பண்ணால் 3 கப்ஸை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு அதே இப்போ கப்ஸுக்கு பார்க்கலாம். 30 கப்ஸ் பண்ணணும். அது எப்படி, இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரிவர்ஸில் எழுதுறேன். 10 பிளேட்ஸ். ஸோ அப்போ 1 கப் பண்ணணும்னா 10/30 which is equal to 1/3 பிளேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு கம்பெனிக்கும் அண்ட் அவங்க செய்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி ஏ வந்து 1/3 கப்ஸை விட்டு கொடுக்கணும். ஆனால் ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 கப்பை விட வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து
ஒரே விஷயம், கப்ஸ் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து இங்கே எஃபிஷியண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ண முடியுது. பிகாஸ் வந்து நம்ம இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம இங்கே எதை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது நம்ம என்னன்றதை நம்ம போனதிலே பார்த்தோம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம கொஞ்சம் விஷயத்தை தான் இழக்கிறோம். 1/3 கப்ஸ் தான் இழக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு பிளேட் செய்யணும்னா 3 கப் இழக்கிறோம். ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் ஏ வந்து ஏவோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் பிளேட் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே எஃபிஷியண்ட்டாக ஏ தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏ வந்து பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். அது ரொம்ப அதில் வந்து அவங்க நல்லா எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணாங்கன்னா அவங்க பிளேட்டில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் ஏன்னா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 1 பிளேட் வந்து இங்கே வந்து 1/3 கப்ஸ் தான். பட் ஆனால் இந்த கம்பெனியில் வந்து ஒரு பிளேட் ப்ரொடியூஸ் பண்ணால் 3 கப்பு லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் 1 பிளேட் இன் ஏ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த விஷயத்தில் தான் எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து பிளேட்டில் தான் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் பண்ணணும். கம்பெனி ஏ வந்து பிளேட்ஸில் எக்ஸ்பர்டைஸ் பண்ணி அண்ட் அதில் அவங்க வந்து ப்ரொடக்ஷனை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த விஷயத்தில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்து பார்க்குறோம். ஒரு கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 பிளேட்ஸ் இழக்கிறோம் ஒரு கம்பெனி ஏல. பட் ஆனால் இங்கே 1 கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வெறும் 1/3 பிளேட்டை தான் நம்ம இழக்கிறோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் பி வந்து பியில் வந்து கப்பு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் 1/3 பிளேட் தான் இங்கே இழக்கிறோம். ஆனால் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஏவோட கப்பை பாருங்கள், 1 கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே 3 பிளேட்ஸ் இழக்கிறோம். பட் ஆனால் இங்கே வந்து 1/3 பிளேட்ஸ் தான் இழக்கிறோம். ஸோ அப்போ கம்பெனி பி வந்து கப்பில் வந்து அட்வான்டேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் எக்ஸ்பர்டைஸ் ஏதோ. ஸோ இங்கே வந்து கம்பெனி ஏ வந்து நிறையா வந்து பிளேட்டில் எக்ஸ்பர்டைஸ் ஆக ட்ரை பண்ணணும். அண்ட் கம்பெனி பி வந்து அவங்களோட கப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்டைஸ் ஆக ட்ரை பண்ணணும், ஆப்டிமைஸ் பண்ணி அட்வான்டேஜாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த 2 விஷயத்தில் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா இவங்க வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து இப்போ எல்லா கம்பெனியுமே வந்து வெறும் இப்போ இவங்க பிளேட்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இவங்களும் கொஞ்சம் கப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து கப்ஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் இவங்களும் வந்து பிளேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் வந்து பேசிக்லி நல்லா செல் பண்ணால் அவங்க 2 பொருளையும் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எஃபிஷியண்டான லெவலில் விற்றா தான் முடியும். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பிபிஎஃப் கர்வில் வந்து இந்த இப்போ இதுக்கு கீழே ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த பிபிஎஃப்பை தாண்டி வெளில ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரேடு இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருக்க பிளேட்ஸ் நல்லா பண்ணுறதுனால இவங்க கிட்ட கொஞ்சம் விற்பாங்க. கம்பெனி பி வந்து கப்ஸ் நிறையா பண்ணுறதுனால அவங்க வந்து ஏ கிட்ட கொஞ்சம் விற்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி நம்ம ட்ரேட் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட பிபிஎஃப் பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த பாயிண்ட்டில் மட்டும்தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கர்வையும் தாண்டி வெளில ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் if they trade successfully 2 பேரும் வந்து நல்லா கரெக்டான லெவலில் ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து இந்த பிஎஃப் தாண்டியே ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா எஃபிஷியண்டான லெவலில் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இங்கே ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அசியூம் 1 கப் ஃபார் 1 பிளேட். இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நிறைய விஷயங்கள் வரும். அப்சல்யூட் அட்வான்டேஜ் எப்படி இந்த 1 கப்புக்கு வந்து ஒன் ப்ரைஸ் அப்படின்றது, ஒரு கப்பு வாங்கினா ஒரு பிளேட் கொடுக்கணும், ஒரு பிளேட் வாங்கினா ஒரு கப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் எப்படி இந்த ப்ரைஸ்லாம் டிட்டர்மின் பண்ணுறாங்க, இப்போ ஜஸ்ட் இதை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்க பொருளை விற்பாங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டோட அதிகமான விலைக்கு வரும்போது தான் விற்பாங்க. எப்போ ஒரு கம்பெனி வாங்குவாங்கன்னா அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டுக்கு கீழே இருந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கம்பெனி பி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1/3 பிளேட் தான் தேவைப்படுது. ஆனால் கம்பெனி ஏக்கு வந்து ஒரு கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 பிளேட் லூஸ் ஆகுது. ஸோ கம்பெனி பி வந்து கப்பில் அட்வான்டேஜ்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கப்பை ட்ரேட் பண்ண விரும்புகிறாங்க, இவங்க வந்து ஒரு கப்பை அவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. ஸோ நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தோம், 1 கப்பு வேணும்னா ஒரு பிளேட் லூஸ் பண்ணலாம், ஒரு பிளேட் வேணும்னா ஒரு கப்பு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே கப்பை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்கலாம். கம்பெனி பி வந்து கம்பெனி ஏக்கு வந்து விற்கிறாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அவங்களோட கம்மி தான் இவங்களோட. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்புக்கு வந்து ஒரு பிளேட்டுக்கு விற்கிறாங்க. இங்கே இந்த 1 பிளேட்டுன்றது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து எப்போ நான் சொன்னேன், ஒரு கம்பெனி எப்போ அவங்களோட செல் பண்ணுவாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை விட அவங்க செய்கிறத விட அவங்க விற்கிறது விலை வந்து நல்லா நிறையா இருக்கும்போது அவங்க வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1/3 இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு கப்பை வந்து 1 பிளேட்டுக்கு செல் பண்ணும்போது அவங்களுக்கு நல்லது தான். இந்த கம்பெனி வந்து ஒரு கப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 பிளேட் செலவாகுது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், அவங்க வந்து இப்போ இந்த கம்பெனி பி வந்து ஏக்கு விற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிளேட் 1 கப்புக்கு வந்து 1 பிளேட் தான் இது பண்ணுறாங்க, செல் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி என்ன ஆகுதுன்னா 1 கப்பை வந்து இவங்க வந்து ஒரு பிளேட்டுக்கு தான் இங்கே வாங்கிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு செய்கிறதுக்கு 3 பிளேட் ஆகுது.
இவங்க வந்து ஆனால் 1 கப் வந்து 1 பிளேட்டுக்கு விற்கிறாங்க அண்ட் 1 கப் வந்து இவங்க 1 பிளேட்டுக்கு வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து 2 பேருக்குமே இப்போ இங்கே 2 பேருக்கும் அட்வான்டேஜ். இவங்க ஒரு கப்பை செய்யறதுக்கு 3 பிளேட் லூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்க விற்கிறது வந்து 1 பிளேட்டுக்கு விற்கிறதுனால இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இவங்க வந்து அவங்க செய்கிற காஸ்ட்டோட இவங்க அதிகமாக 1 பிளேட்டுக்கு விற்கிறாங்க, இவங்களுக்கும் அட்வான்டேஜ். ஸோ 2 பேருக்குமே இங்கே பெனிஃபிட் ஆகிறதுனால 2 பேருக்குமே அட்வான்டேஜ் ஆகிடுது. ஸோ என்ன ஆகுனா லைக் இந்த மாதிரி ஒரு லைனில் வந்து இவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேருமே 15 கப்ஸ் 15 பிளேட்ஸ் ட்ரேட் பண்ணாங்க. என்ன ஆகுனா யூஸ்வலாக இவங்க பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். ஆனால் இப்படி என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடும். நம்ம என்ன சொன்ன போனதில்ல, அன்ரீச்சபிள்னோனா இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுறதால அவங்க ப்ரொடக்ஷனை தாண்டி அவங்களால அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு பிளேட்டை வந்து அதே மாதிரி ட்ரேட் பண்ணி அதே மாதிரி எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இங்கே கப்பை வச்சு பார்த்தோம், அதே மாதிரி பிளேட்டுக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நான் பேசிக்லி சிம்பிளாக சொல்லணும்னா, இவங்க ஒரு கப்பு செய்கிறதுக்கு வந்து 1/3 பிளேட் தான் செலவாகுது. பட் ஆனால் அவங்க செல் பண்ணுறது வந்து ஒன் பிளேட்டுக்கு, ஒரு கப்பு வந்து 1 பிளேட்டுக்கு விற்கிறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் 1 கப்பு செய்கிறதுக்கு இவங்களுக்கு 3 பிளேட்டு லூஸ் ஆகுது. ஸோ ஆனால் இவங்க 1 பிளேட்டுக்கு 1 கப் அப்படின்ட்டு விற்கிறதுனால வந்து இவங்களுக்கு 1 பிளேட்டு தான் இதாகுது. அதால் வந்து இவங்களுக்கும் இதில் ப்ராஃபிட்டாக இருக்கும், இவங்களுக்கும் இதில் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அதால் வந்து இவங்க வந்து கப்ஸை இவங்களுக்கு விற்பாங்க, இவங்க வந்து இவங்களுக்கு பிளேட்ஸை விற்பாங்க. ஸோ தட் இஸ் த ட்ரேட் ஆஃப். இந்த மாதிரி 2 பேரும் ஆப்டிமைஸாக பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷனை தாண்டி அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியும்.